அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எந்த நாடு பேரிடரால் அவதிப்பட்டாலும் முதலில் சென்று உதவும் தேசம் இந்தியா. சத்தீஸ்கர் மாநிலத்தில் புதிய சட்டப்பேரவை கட்டிடத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. பீகார் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் பிரியங்கா காந்தி. இத்தனை ஆண்டுகளாக தராதவர்கள் இனிதான் தரப்போகிறார்களா என 1 கோடி வேலைகள் வாக்குறுதி குறித்து கேள்வி. போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல வாக்குரிமையே கூட பறி போய்விடும். எல்லை போராட்ட தியாகிகள் வழியில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என முதல்வர் பதிவு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது வேதனையை தருகிறது. நோட்டீஸ் அனுப்பி தன்னிடம் விளக்கம் கூட கேட்கவில்லை என செங்கோட்டையன் ஆதங்கம். ஒரு சீனியர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானால் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தேர்தல்களில் அதிமுகவுக்கு பின்னடைவுதான். சர்வாதிகார போக்குடன் பழனிசாமி செயல்பட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலே தான் 6 பேர்கள் சென்று அவரிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம். செங்கோட்டையன் கடந்த 6 மாதங்களாக அதிமுகவுக்கு எதிராக இருந்ததாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டோருடன் இணைந்து செயல்பட்டதால் நடவடிக்கை என விளக்கம். பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுகவின் பி டீமாகவே செங்கோட்டையன் செயல்பட்டு வருவதாக பழனிசாமி விமர்சனம். அவர் குறிப்பிடுபவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்கள் என விளக்கம். ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்க அம்மா படம், திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டோர் திமுகவின் பி டீமாக உள்ளனர். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றச்சாட்டு. 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன். எவனாவது வாய்ப்பு வந்தா விட்டு கொடுப்பானா? அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறாங்க, பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்தவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. வரும் 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் முக்கிய ஆலோசனை. செங்கோட்டையனை நீக்கும் அளவுக்கு பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்றும் தானே அவர் அழிவை தேடிக் கொள்வதாகவும் தினகரன் விமர்சனம். இப்போது இருப்பது ஏடிஎம்கே அல்ல இடிஎம்கே என்றும் கருத்து. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி, அதிமுகங்கிற கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்து.
அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அழித்து வருவதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பதில். எடப்பாடியினுடைய அதிதீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றரிப்பது போல இன்றைக்கு அதிமுகவை அவரே அரித்துக் கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். திமுக அரசுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. 140 நாட்கள் தான் திமுக ஆட்சியில் இருக்கும் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 140 நாள் இருக்கு. இந்த 140 நாளுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து தமிழக அரசு நடத்துவது அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இது அனைத்து கட்சி இல்லைங்க, இது திமுக கூட்டணி கட்சி. அனைத்து கட்சியெல்லாம் பேர் வச்சுக்காதீங்க. அதுல என்னை பொறுத்த வரைக்கும் இது திமுக கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நான் பார்க்கிறேன். நான் இது அவசியம் இல்லாத ஒன்று. மக்கள் சக்தி துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம். தமிழ்நாடு நாள் விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் தாவேக தலைவர் விஜய் பதிவு. ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா கொண்டாட்டம். அரசு சார்பில் மாமன்னரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 90,480க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் விலை உயர்ந்து 11,310 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.